ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கும் பொழுது தேவன் இந்த நாளை துவங்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நானும் நீங்களும் வந்து அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் இப்படியாக ஒரு புதிய நாளை துவங்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து அந்த நாளை தொடங்குகின்ற வேளையிலே அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்கின்றவர்களாய் கேட்பது மாத்திரமல்ல, அதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே அதை நாம் கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது தேவன் மிகவும் அதிலே பிரியப்படக்கூடியவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அப்படியே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம். Matthew chapter 7 verse 11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனத்துல நாம் பார்க்கின்றோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள். அப்படி என்று சொன்னால், இந்த பூலோகத்துல நாம் வாழும் பொழுது இந்த பூலோகத்தின் காரியங்கள் நிமித்தமாக நாம் கரைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகின்றார். அவருடைய சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் நானும் நீங்களும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியான ஒரு கிருபையை தேவன் நமக்கு பாராட்டுகின்றார். அப்படி என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற மனிதராக இருக்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாய் நானும் நீங்களுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ நம்ம கஷ்டப்படுகின்றோம். கஷ்டப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கான நன்மையான காரியங்களை நாம் செய்கின்றவர்களாக, அதிலே நாம் பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படியாக இருக்கும் பொழுது நாமே அதை செய்யும் பொழுது அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற நமக்கு அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவரை நோக்கி பார்க்கின்ற எல்லாவற்றையும் செய்ய திராணி உள்ளவரும் வல்லமை உள்ளவருமாகிய அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நாம் கேட்கின்ற காரியங்களுக்கு அவர் நமக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாய் செய்வார். ஒரு புதிய நாளை நானும் நீங்களும் துவங்கி இருக்கும் பொழுது நாம் என்ன காரியங்களை இந்த நாளிலே அவருடைய சித்தப்படி கேட்கின்றோமோ அவர்தாமே நமக்கு தம்முடைய சித்தப்படி அவைகளை நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் போதுமானவராயிருக்கின்றார். அருமையான சகோதரனை, சகோதரியே, நீ கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கின்றார். தாம் நேசிக்கின்ற பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகின்றார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். ஆகினாலே அவரை நோக்கி பார்த்து நீ அவரிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாய் உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் தர அவர் போதுமானவராயிருக்கின்றார். நிச்சயமாய் நன்மையான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராயிருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் கூட இந்த நாளை தேவன் ஆசீர்வதித்து தரட்டும். நாம் கேட்கின்ற காரியங்களில அவருடைய சித்தப்படி நன்மையான காரியங்களை செய்து தரட்டும். அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கின்றவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.